ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேரமலைஸ் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்க கடாயாக எடுத்துகிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகரை இப்போ நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சுகர் இந்த மாதிரி கெட்டி ஃபார்மில் மாறிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ தெரியுதுல, அந்த கட்டிகள்லாம் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பொங்கி வரும்போது நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட்க்கு அகெயின் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஒரு திக்கான சிரப்பாக மாறிடும். இதோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டம்ளருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த சுகர் சிரப் கட்டி ஆகிடும். அகெயின் கடாய் வச்சு ஒரு 3 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்கில் இந்த மாதிரி சுகர் போட்டு கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். 20 கிராம் அளவுள்ள ஸ்வீட் பால்கோவா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால்கோவா நல்லா கரையணும். பால்கோவா போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கை நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். மிச்சம் இந்த பாலை நல்ல ஒரு திக் ரபடியாக நம்ம மாற்ற போகிறோம். இதையும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் சிரப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மலாயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். எடுத்து வச்சுருக்க எல்லா சிரப்புமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திக் ரபடியாக மாறிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் பிசினை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் ரோஸ்ட் நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் அந்த திக் ரபடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலாக ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீமை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் டச்சுக்கு நம்ம ஃபைனலாக ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவ்வளோதான், யம்மியான மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா ரெடி. இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, மதுரையில் போய் சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கே கண்டிப்பாக இந்த ரெசிபி கொடுக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.